ஆனா ஆல்ரெடி ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அது நடக்காமலும் போச்சு. ம். மேபி அது ஒரு காரணமா அமையுமா? இதுக்கப்புறம் அந்த கூட்டணி இணையறக்கு வாய்ப்பு இருக்கா? அது சினிமாவுல சொல்ல முடியாது. ம். கூட்டணி இணையலாம், இணையாமலும் போலாம். ஏன்னா சினிமாவ பொறுத்தளவுக்கு நம்ம எதையும் கணிக்க முடியாது. பட் அந்த கஜினி படத்தை அஜித்த வச்சு தான் எடுக்கிறதா இருந்தார் முருகதாஸ். ஒரு வாரம் ஷூட்டிங்கும் போச்சு. ம். அப்ப இந்த படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போதே இந்த தயாரிப்பாளர் எஸ்.எஸ். சக்கரவர்த்திக்கும், அஜித்துக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. அப்ப அந்த படத்த டிராப் பண்ற சூழல் வரும்போது, அஜித் என்ன சொன்னாருன்னா, "நீ வெயிட் பண்ணு. நானே ஒரு நல்ல புரொடியூசர் சொல்றேன்." அப்படின்னு சொன்னோனே, ஏஆர் முருகதாஸ் வெயிட் பண்ணாம சூர்யாட்ட போய் அந்த கதைய சொல்ட்டார். அதுல வந்து அஜித்துக்கு பெரிய கோவம். ம். அந்த படம் பெரிய ஹிட் ஆனது இன்னும் பெரிய கோவமா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டோட்டலா அவர் வந்து முருகதாஸ தவிர்த்தாரு. நடுவுல 2 பேரும் படம் பண்ற சூழல் வந்தப்போ கூட, அந்த கூட்டணிய அவரே உடைச்சாரு. சில வார்த்தைகள்லாம் சொல்லி, அந்த படத்த அவரே டிராப் பண்ணாரு. ஆரம்பிச்ச படத்த அவரே டிராப் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு முருகதாஸ் மேல ஒரு கோபம் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ அப்புறம் எப்படி வந்துச்சுன்னா, இதுதான். அஜித்தை சந்திக்க இவங்க போயிருக்கிறாங்க, அல்லது பக்கத்துல எங்கேயாவது இருந்திருக்கணும். அஜித் சார் வந்திருக்கிறாருன்னோனே, மரியாதை நிமித்தமா முருகதாஸ் போயிருக்கணும். மற்றவர்கள பத்தி நான் கருத்து சொல்லல. மற்றவர்கள் எல்லாருமே அஜித்தினுடைய நண்பர்களா இருக்கலாம். முருகதாஸ் அங்க போனதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். அஜித் சார் இருக்காரு, போய் ஒரு மரியாதைக்கு பார்த்துட்டு வருவோமேன்னு வேணா போயிருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே மாறியிருக்கலாம்.